அசால்ட்டா 50 பவுண்ட் தங்கம் சேமிக்க இதை செய்யுங்கள். எந்த தினசரி பழக்கம் உங்களை தங்கம் சேர்க்க வேகமாக்குகின்றன? இது பாதுகாப்பானதா? இதில் ஏதாவது மறைமுக ஆபத்து உள்ளதா? இதுல யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னு ஒன் பை ஒன்னா நாங்க இன்னைக்கு சொல்ல போறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முழுமையா. 70% அதிகமானவர்கள் தங்கம் வாங்குவதில் தோல்வி அடைகிறார்கள். பணம் இல்லாததால் மட்டுமல்ல, தவறான திட்டமிடல். 100 நாள் மைண்ட் செட் வச்சு நாங்க எப்படி தங்கம் சேமிக்க போறோம் அப்படின்றத எங்களோட சீக்ரெட்டை நாங்க உங்ககிட்ட சொல்ல போறோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் மணி சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வருங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க அருணா பேசுறேன். நான் உங்க வினிதா பேசுறேன். நாங்க சொல்ல போற கோல்டு சேவிங் 100 நாள் சேலஞ்சுக்கு நீங்க ரெடி அப்படின்னா கீழே எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. தங்கம் அப்படின்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் அல்லங்க, நம்மளோட பாரம்பரியத்தோட அது கலந்த ஒன்னாக இருக்குங்க. இப்ப அதாவது ஒரு கல்யாண வீடா இருந்தாலும் தங்கம், காது குத்து வீடா இருந்தாலும் தங்கம், தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருந்தாலும் தங்கத்தின் தேவை நம்மளுக்கு கூடுதலா தாங்க இருக்கு. தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தாங்க போய்கிட்டு இருக்கு. இப்போ தங்கம் வாங்கணும் அப்படின்னா 1 பவுன் வாங்கணும்னா 1 லட்சத்துக்கு மேல ஆயிருச்சுங்க தங்கத்தோட ரேட்டு. சோ நம்ம அதை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்மளால தங்கம் சேமிக்க முடியுமா? சோ நம்ம ஏதாவது ஒரு வகையில தங்கம் சேமிச்சுதான் ஆகணும். தங்கம் நம்ம எதுக்காக வாங்குறோம் அப்படின்னா, நமக்கு ஏதாச்சும் ஒரு அவசர தேவை வந்துச்சு அப்படின்னா தங்கம் அந்த இடத்துல ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். ஆமாங்க, இப்போ நம்ம ஒரு லேண்ட் வாங்க போறோம் அப்படின்னா மொத்த அமௌண்ட்டும் நம்ம எல்லாரும் கையில வச்சிருக்க மாட்டோம். ஏன்னா பல லட்சங்கள் செலவாகும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம கையில் கொஞ்சம் தங்கம் வச்சுருந்தோம்னா அதை வச்சு நம்ம லேண்டு வாங்கிக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 5 வருஷத்தில் நம்ம டார்கெட் பண்ணி தங்கத்தை சேர்த்தோம்னா அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த தங்கத்தை வச்சு நம்ம லேண்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. நகை அப்படி ஒன்று நம்ம கையில் இருந்தாலே கட்டாயமாக அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நமக்கு யூஸ் ஆகுங்க. இப்போ வேர்ல்டு கோல்டு கவுன்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30% தங்கம் விலை உயரும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 2026 5% இருந்து 20% வரை இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாங்க. சிலர் கேட்கலாம், நாங்கள் சாதாரண சம்பளத்துல வேலை பார்க்குறோம், எங்களால் எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் சாதாரண சம்பளத்தில் வேலை பார்த்தாலும் சரி, கூலி வேலை பார்த்தாலும் சரி, நாங்கள் சொல்கிற மெத்தடை நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களாலையும் கண்டிப்பாக தங்கத்தை சேமிக்க முடியுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது ஒன்று தாங்க, தங்கத்தை சேமிக்கிறதுக்கு நீங்கள் அதுக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆமாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடுன்னு இருந்தா செலவு அதிகமாக தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் குழந்தைங்களோட படிப்பு இருக்குங்க. படிப்புக்கு அப்புறம் இந்த ஏதாவது விசேஷம் வந்துச்சுன்னா அங்கே போய் நம்ம செலவு பண்றதா இருக்கட்டும். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதாவது வரும்போது நம்ம லாங் டைமா சேர்த்து வச்ச அமௌண்ட் எல்லாமே சேர்த்து குழந்தைங்களுக்கு கோல்டா கொடுக்கும்போது நம்மளுக்கு மனசு நிறைவா இருக்குங்க. இதுவே நம்ம அமௌண்ட் எதுவுமே இல்லாத போது கடன் வாங்கி தான் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம மனசு ரொம்பவுமே கஷ்டமா தாங்க இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டு வர்றது ரொம்பவுமே நல்லதுங்க. குழந்தைங்களோட படிப்பா இருக்கட்டும், இல்லைன்னா வீட்டுல இருக்க மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காண்டி சேர்க்கிறோம் அப்படின்னாலும் இருக்கட்டும், நம்ம இந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சுட்டு பண்றோம் அப்படின்னா லாங் டைமா நம்ம ஹாப்பியா பண்ணுவோங்க நம்ம சேவிங்ஸை. சோ அதே போல தங்கம், இப்ப நம்ம தங்கம் வாங்க போறோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு இலக்கு நீங்க வச்சுக்கணும். அதாவது நான் இத்தனை நாட்களுக்குள்ள நான் தங்கம் வாங்கணும், இத்தனை மாதத்துக்குள்ள நான் தங்கம் சேர்க்கணும், அந்த தங்கத்தை இப்படி சேர்க்கணும் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு இலக்கு ஃபர்ஸ்ட் நிர்ணயிங்க. ஏன்னா ஒரு இலக்கே இல்லாம நீங்க தங்கத்தை சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஆர்வம் வேகமாவே குறைஞ்சிருங்க. அந்த ஆர்வம் இல்லாமயே போயிடலாங்க. நான் சொல்ல போறத இந்த 100 நாட்கள் சேலஞ்சா நீங்க எடுத்து அதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களால ஒரு வருஷத்திலேயே கூடுதலான தங்கத்தை சேர்த்துக்க முடியுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நீங்க எதுக்காக சேமிக்க போறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் அந்த நோட்ல எழுதிக்கோங்க. சின்ன சின்ன அமௌண்ட்டை வச்சு நீங்க தங்கம் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தா இது ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்குங்க. நான் அந்த நோட்ல 15,000க்கு தேவையான சார்ட்டை போட்டு வச்சிருக்கேங்க. நம்மளுக்கு ஒரு 100 ரூபா கிடைச்சாலும் அதுல 50 ரூபாவை எடுத்து வச்சு நீங்க உண்டியல் பாக்ஸ் தனியாலாம் வாங்கவே தேவையில்லைங்க. உங்க வீட்டுல இருக்க ஏதாவது வேஸ்ட் பாக்ஸ் இருக்கும்ல அதை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 100 ரூபா கிடைச்சதுல 50 ரூபாவை எடுத்து அந்த டப்பால போட்டு வச்சுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறம் இந்த சார்ட்ல 50 ரூபாவை மைனஸ் பண்ணிருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குதோ அதை நீங்க மைனஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த 100 நாளைக்குள்ள நீங்க 15,000 ஈஸியாவே சேர்த்துடலாங்க. அந்த 100 நாளைக்குள்ள நீங்க அமௌண்ட் சேர்க்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் எடுத்துக்கோங்க. 20 நாள் அதிகமாகலாம், இல்லைன்னா 30 நாள் கூட அதிகமாகலாம். நீங்க எடுத்துக்கோங்க, எவ்வளவு நாள் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. அந்த 1 இயர்க்குள்ள நீங்க அந்த 15,000 சேர்க்கிற மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பேப்பர்ல சார்ட் போட்டிருக்கீங்களா, அந்த சார்ட்டுக்கு மேல கோல்டு காயினுக்குன்னா கோல்டு காயினுக்கும், அதுக்கப்புறம் இல்லைன்னா குழந்தைங்களோட எஜுகேஷனுக்குன்னா எஜுகேஷனுக்கும் அந்த மாதிரி ஹெட்டிங்ல போட்டுக்கோங்க.
இப்போ அந்த அமௌண்ட்ல கோல்டு காயின் மட்டும்தான் வாங்க போறீங்கன்னா அந்த கோல்டு காயின் மட்டும்தாங்க வாங்கணும். குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு அமௌண்ட் சேர்க்குறீங்கன்னா எஜுகேஷனுக்கு மட்டும்தாங்க அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணணும். எதுக்காண்டி பர்பஸ்க்காண்டி நீங்க சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த பர்பஸ்க்காண்டி மட்டும்தாங்க அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணணும். வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிளான் போட்டு கொடுத்து நீங்க ஒரு பாக்ஸை கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஜாலியாவே அவங்க சேர்த்து வைப்பாங்கங்க. ஜாலியா சேர்த்து வைக்கிறதோடு மட்டும் இல்லாம அதுல கோல்டும் வரப்போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னுமே அவங்க ஹாப்பியா சேர்த்து வைக்க ஆரம்பிப்பாங்க. சேவிங்ஸ் வந்து ரொம்பவுமே நல்ல விஷயங்க. வீட்ல இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு 2 பேர் சேமிச்சாவே போதுங்க. 3 மாசத்துல 30,000 வந்துருங்க. அப்பனா 2 கிராம் தங்கம் எடுக்கலாங்க. இந்த மாதிரி சுலபமான முறையில வந்து நீங்க சேவிங் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேவிங் பண்ண மாதிரியும் இருக்காது. ஆனா அந்த அமௌண்ட்டுமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துக்கிட்டே வருங்க நம்ம கிட்ட. அசால்ட்டா உங்களால 3 மாசத்துல 1 கிராம் தங்கம் சேமிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா கட்டாயமா உங்களால 50 பவுன் கூட உங்களால சேமிக்க முடியுங்க. நிறைய பேர் யோசிப்பாங்க நம்ம அதுக்கு டிஜிகோல்ட்ல நம்ம சேவிங் பண்ணிடலாம் அப்படின்னு. மேக்சிமம் எல்லாருமே நம்ம கையில 100 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா உண்டியல் இருந்துச்சுன்னா உண்டியல்ல போடுறதுக்கு தாங்க யோசிப்போம். அதை போய் பேங்க்ல போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் டிஜிகோல்ட்டை மாத்தி அது ரொம்ப ப்ராசஸிங்கா இருக்குங்க. இதுவே நம்ம வீட்லயே சேவிங் பண்றதா இருந்தா நம்ம கையிலேயே அந்த பணம் இருக்குங்க. அப்பனா நம்மளுக்கு யோசிக்கவே தேவையில்லைங்க. நம்ம கையில எப்பயுமே பணம் இருக்கிற மாதிரியும் தோணுங்க. இதுவே நம்ம உண்டியல்ல போட்டோம் அப்படின்னா நம்ம அவசர தேவைக்கு ஏதாவது ஃபுட்டே இல்லைனாலும் கூட அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். இல்லைன்னா மெடிக்கல் செலவு ஏதாவது இருந்தால் கூட நம்ம அதுல இருந்து எடுத்துக்கலாம். இதுவே டிஜிகோல்டில் போட்டோம் அப்படின்னா நம்ம அமௌண்ட் அதில் சேஃபாக தாங்க இருக்கும். ஆனால் நம்ம கோல்டு காயினை மட்டும்தான் எடுக்க முடியும் அதுல இருந்து. அதனால நம்ம உண்டியலில் சேர்க்குறதே நல்லது தாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி எங்கள் வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு.